ஸ்டடி சேனல். இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6/4/2025 இன்றைக்கி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு 5/5/2025. லாஸ்ட் டேட் ஃபார் ரிமைனிங் ஃபீஸ் வந்துட்டு ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட்டு 6/5/2025. ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட். அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா 4 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. 1 பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், அது ஒரு போஸ்டிங்க்கு. 2 வந்துட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜென்ரல். 3வது போஸ்டிங் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர்ஸ். 4வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கு டு த டெப்டி ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு 4 போஸ்டிங்க்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். இதில் வந்துட்டு ஃபோன் மூலிமா அப்ளை பண்ண வேண்டாம். லேப்டாப் இல்லாட்டி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மூலம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. என்னென்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஃபீஸு எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நம்பர் ஆஃப் வேகன்சி அண்ட் ஸ்கேல் பே, எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் இதுக்கு வந்துட்டு 56,100லேருந்து 2,05,700 வரைக்கும் சேலரி. இதுக்கு வந்துட்டு எத்தனை வேகன்சி இருக்குன்னா 28 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜென்ரல் இது வந்துட்டு சேலரி வந்துட்டு 56,100லேருந்து 2,05,700. இதுக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட் இதில் வந்துட்டு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 36,400லேருந்து 1,34,200 வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி 14 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் கிளர்க்கு இதுக்கு வந்துட்டு 20,600லேருந்து 75,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை வேகன்சி இருக்குன்னா 4 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்துட்டு 1/7/2025 அன்றைக்கி 18 வயசு முடிஞ்சவங்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம், பிசிஎம் இது எல்லாருக்குமே அதிகபட்ச வயது வந்து 37 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 37 வயசுக்குள்ளே. அது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லா போஸ்டிங்குமே வந்துட்டு எனி ஒன் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பர்சனல் அசிஸ்டண்ட் அந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 1,200. ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர் ஜென்ரல் இதுக்கு வந்துட்டு 1,200. பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர் இதுக்கு வந்துட்டு 1000 ஃபீஸு. பர்சனல் கிளர்க்கு இதுக்கு வந்துட்டு 800 ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு டிசபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம், அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்து வந்துட்டு வைவா வைஸ் இருக்குது. காமன் எக்ஸாமுக்கு வந்துட்டு மொத்தமாக 150 மார்க்கு. இதில் வந்துட்டு OMR டைப்பில் தான் எக்ஸாம் நடக்கும். தமிழ் வந்துட்டு மொத்தமாக 50 மார்க்கு. இதில் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 20 எடுத்தால் தான் அடுத்தடுத்த பார்ட் வேல்யூ பண்ணுவாங்க. பார்ட் பியில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இதுக்கு வந்துட்டு 100 மார்க்கு. இதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டில் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின் எடுப்பாங்க. எஸ்ஏ ரைட்டிங், ப்ரீஷியஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், எலாபரேஷன், மேக்கிங் யுவர் ஓன் சென்டென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்ட் பியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு 4 போஸ்டிங்க்குமே வந்துட்டு ஷார்ட் ஹேண்டு முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டேக்லாம் மார்க் ரெடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ஜென்ரல் டர்னில் எவ்வளோ இருக்குது, கேஸ்ட் வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.